சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமியோட பார்ட் 2 புக்கு ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6க்கு உண்டான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. யூனிட் 3 சரியா. யூனிட் 3 எழுதும் திறன் 15 கொஸ்டின் கேட்பாங்க. யூனிட் 4 கலைச்சொற்கள்லேருந்து ஒரு 10 கொஸ்டின். யூனிட் 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்லேருந்து ஒரு 15 கொஸ்டின். யூனிட் 6 மொழிபெயர்ப்புலேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 4 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்ட் 3ல் இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, இதை பற்றி கொடுத்துருக்காங்க சரியா. அது வேறு புக்கு பார்ட் 3 ஓகேவா. இப்போ இதோட புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 380. இதில் 10% டிஸ்கவுண்ட் போக 340 ருபீஸ் கிடைக்குது ஓகேவா. புக்கோட ப்ரைஸ் 340. இது பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, ஃபுல்லாக பாருங்கள். புக்கு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன். பார்ட் 1 ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், யூனிட் 1 அண்ட் யூனிட் 2க்கு. அந்த வீடியோவை பாருங்கள், பார்ட் 1 புக் எப்படி இருக்குன்ட்டு. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 3. யூனிட் 3வோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், அப்புறம் ஒருமைப்பன்மை, தன்வினை பிறவினை, இதுதான் சரியா. செய்வினை, செய்பாட்டு வினை, அப்புறம் மரபு தமிழ் ஓகேவா. இதுதான் யூனிட் 3வோட கண்டென்ட். இதுலேருந்து 15 கொஸ்டின். அதே மாதிரி யூனிட் 4 பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள். இந்த ரீசெண்டாக உள்ளது சயின்ஸு, கல்வி, மருத்துவம், மேலாண்மை, புவியியல், தொழில்நுட்பம், இது சம்மந்தமான கலைச்சொற்கள் இங்கிலீஷில் கொடுத்து அதோட தமிழ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வாசித்தல், ஒரு கடிதம் கொடுத்து அது செய்தித்தாளில் வந்து நியூஸ் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறது சரி. அதை படித்து நாம் ஆன்சர் பண்ணணும். இது யூனிட் 5. யூனிட் 6 வந்து எளிய மொழிபெயர்ப்பு, இது ஒரு 5 கொஸ்டின் ஓகேவா. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு யூனிட் 3 கூட கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இண்டெக்ஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சொற்களை செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமைப்பன்மை கொடுத்து பேஜ் நம்பரோட எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இது பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வேர்ட்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கரெக்டான சென்டென்ஸ் மீனிங் வர மாதிரி சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும் சரியா. இதுதான் அது பேசிக் கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்லலாம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு, என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு சரியா. எழுவாய், செய்படு பொருள், பயனிலை அது கொடுத்துட்டு, எழுவாய்னா எப்படி இருக்கும், செய்படு பொருள்லாம் எப்படி இருக்குன்னு கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஓகேவா. எடுத்துக்காட்டு, இப்போ தன்னை நேசி பிறரை போல்னு கொடுத்துருக்காங்களே, இதை சரியான சொற்றொடரில் மாற்றி எப்படி எழுதணும், தன்னை போல் பிறரை நேசி ஓகேவா. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நிறைய ப்ராக்டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஒரு சில டைம் செய்யுள் கொடுத்துருவாங்க. செய்யுள் உள்ள சென்டென்ஸ் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுவாங்க, நம்ம கரெக்டாக ஃபார்மேட்டில் போட சொல்லணும். அதுக்கான எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு சொற்றொடர் வாக்கியம், என்னென்ன வாக்கியம் இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்கிலேருந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஓல்டு புக்கிலேருந்து செய்தி தொடர் என்னென்ன எக்ஸாம்பிள், அப்புறம் உணர்ச்சி தொடர் என்னென்ன அப்படின்ட்டு, இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். வினா தொடர் அப்படின்னு அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வேற்றுமை தொகை கொடுத்துருக்காங்க ஓகேவா. நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இடைச்சொல், உரிச்சொல்னா என்னென்ன சரி, அந்த சொற்களை பற்றி என்னென்ன இருக்கோ கண்டென்ட் புக்கில் அது எல்லாமே கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், தன்வினை பிறவினை கொடுத்துருக்காங்க. செய்வினை, செய்பாட்டு வினை இருக்குது பார்த்தீங்களா. ஒரு செய்வினை கொடுத்துட்டு செய்பாட்டு வினையாக சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார்னு இருக்கா. அப்போ அது செய்பாட்டு வினையை எப்படி மாற்றணும், இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது ஓகேவா. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது வந்து செய்வினை, செய்பாட்டு வினை. அதே மாதிரி தன்வினை என்னென்ன, பிறவினை என்னென்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க சரியா. அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிழை சரியா.
வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஒருமை பன்மை ஃபுல்லாக பேசிக்ஸ்லேருந்து எக்ஸாம்பிள் வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் அப்படியே திருப்பிகிட்டே போகிறேன் பாருங்கள். அது அவங்களே ஒரு சென்டென்ஸ் கொடுத்து தப்பான சென்டென்ஸ் கொடுத்து அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ப்ராக்டிஸ்க்கு. சரியா? மருந்து என்பதே உணவை நீட்சியாக இருக்கின்றன. சரியா? அது வந்து தப்பு. அது கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மருந்து என்பதே உணவை நீட்சியாக இருக்கிறது. சரியா? இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க, இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மரபுத்தமிழ், திணை மரபு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? திணை மரபு, பால் மரபு, கால மரபு, இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா? கண்ணகி பாடியது அது வந்து தப்பு. கண்ணகி பாடினாள் இந்த மாதிரி. வாங்க. ஸோ கண்ணகி பாடினாள் பார்த்தோமா? அப்படியே பாருங்கள், நான் பேஜஸ் திருப்புறேன், நீங்கள் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உயிர்தனி எதிரணி பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த விலங்கோட ஆண் பெயர். சரியா? விலங்கோட ஆண் பெயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெண்ணை குறிக்கும் பெயர்கள். சரியா? இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. போதும், நம்ம இந்த டாப்பிக்லாம் ஜென்ரலாக தான் தேடி தேடி படிக்கணும், புக்கில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு புக்கு தேவை. அதுக்காக இந்த புக்ஸ் வாங்கிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு கால மரபு இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சிலபஸில் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அவங்களோட வெப்சைட் லிங்க்கில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க, அல்லது பிரான்ச்சஸ் இருந்தால் உங்களுக்கு போய் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒளி மரபு. இந்த பாருங்கள், கழுதை கத்தும், குதிரை கணைக்கும், இந்த மாதிரி ஸ்கூல் புக்ஸ்லேயும் இருக்கும், இவங்களும் தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டியூஷனோட புக்கு ஏதாவது வாங்கினோம்னா, நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அந்த புக்கில் வாங்கினோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம புக்ஸ் வாங்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தொகை மரபு எல்லாமே அந்த மரபு பிழைகளை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரியா? யூஎன்பிசி முந்தைய ஆண்டு வினாக்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது நிறுத்தல் குறியீடுகள். நிறுத்தல் குறியீடு பார்த்திங்கன்னா என்னென்ன கார்புள்ளி, அரைப்புள்ளி. கார்புள்ளினா கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள், அதே மாதிரி முற்றுப்புள்ளினா அதுக்கான எக்ஸாம்பிள், வினாக்குறி, உணர்ச்சிக்குறி இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள். தமிழ் கொடுத்துட்டு அதுக்கான ஆங்கில வார்த்தை, ஆங்கிலம் கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் வார்த்தை கேட்பாங்களே, அது ஸ்கூல் புக் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 6th 7th 8th 9th 10th கொடுத்துட்டு 11th 12th கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிறப்பு தமிழ் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கலைச்சொற்களில் சிறப்பு தமிழும் கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த துறை சார்ந்த சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா? கணினி, தொழில்நுட்பம், மேலாண்மை, இது சம்மந்தமாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்களா? கடிதம் கொடுத்து அதிலேருந்து நம்மளால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் கட்டுரை கொடுத்து கேட்குறது, அப்புறம் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்து கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா? யூனிட் 5 அதுவும் அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கொடுத்துட்டு இதிலேருந்து ஒரு 5 கொஸ்டின் ப்ராக்டிஸுக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இது நிறையாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டாங்க அப்படின்ட்டு. சரியா? ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறது, இது ஈஸி தான். ஓகேவா? இப்போ முகப்பு செய்தி கொடுத்துட்டு ஆவணம் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அது எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. சிலபஸில் உள்ளது எல்லாமே கவர் ஆகிருக்கு. அப்புறம் ஜிஓ கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அது கவர்மெண்ட்லேருந்து வந்த ஜிஓ எடுத்து அப்படியே கொடுத்து அதுலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு கட்டுரை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்குறது எல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு ஓமை தொடர் 5th யூனிட்டில் ஓமை தொடர் பொருள். சரியா? அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓமை தொடர்,
பழமொழிகள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது பாருங்கள், பழமொழிகள் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட பழமொழிகள் கொடுத்துருக்காங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் புக்கில் என்னென்ன இருக்கோ, புக்கில் என்னென்ன இருக்கோ அதுவும் கவர் பண்ணியிருப்பாங்க. சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஓகேவா? வேணும்னா லிங்க் இருக்கும், வாங்கிக்கோங்க. அவங்க வெப்சைட்டில் இருக்கும். டேப் ஐஎஸ் அகாடமியோட வெப்சைட்டில் போய்ட்டு புக் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்ட் 1க்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். சரிங்களா? யூனிட் 1 and 2க்கான வீடியோ அதில் இருக்கும், பார்த்துக்கோங்க. புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 340 rupees வருது. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.